கோவை மாவட்டம் கோவை புதூரில் நடைபெற்ற போலியோ விழிப்புணர்வு பிரச்சார பயணத்தை முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ரோட்டரி கிளப் நிறுவன தலைவர் குரு பிரசாத் தலைமையில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை முன்னாள் அமைச்சரும் கழக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி தொடங்கி வைத்தார். பின்னர் அவர் பேசுகையில், சிங்காநல்லூர், லாலி ரோடு, சக்தி சாலை உள்ளிட்ட பகுதிகளில் மேம்பாலம் அமைக்க அதிமுக ஆட்சியில் திட்டமிடப்பட்டதாகவும் திமுக அரசு அதனை கிடப்பில் போட்டதாகவும் தெரிவித்தார். மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் அனைத்து திட்டங்களும் நிறைவேற்றப்படும் என அவர் உறுதியளித்தார். சிங்கநல்லூர் பாலம், அதே போல் லாரி ரோடு சிங்கநல்லூர் பாலம், அதே போல் சத்தியமங்கலம் ரோடு அப்போவே நாங்கள் எடுத்து சர்வே பண்ணி வச்சுருந்தோம். அது ரோடும் விரிவாக்கணும். கணபதி கிட்ட நான் கிட்டத்தட்ட இருக்கும்போதே ஒரு 30-35 கோடி நான் ஒதுக்கி அந்த ரோடு அகலப்படுது. அங்கே தான் இப்போ பார்த்தா டிராஃபிக் கணபதி தாண்டவே முடியாது. அதுக்கும் இந்த பெண்லையும் நாங்கள் ரோடு அகலப்படுத்துறதுக்கு நிதியெல்லாம் ஒதுக்கிட்டோம். அது தவிர்க்க முடியாத காரணத்தில் இப்போ நின்றுச்சு. மீண்டும் எங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் பொழுது இன்னும் கோயம்புத்தூருக்கு அதிக செகண்ட் ஸ்கீமு, இந்த பாலங்கள், இந்த கணபதி சக்தி ரோடு அகலப்படுத்துறது, இந்த மாதிரி விடுபட்ட பணிகள் கண்டிப்பாக கோயம்புத்தூருக்காக செய்யப்படும்.